பொட்டேட்டோ யூஸ் பண்ணி கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான கட்லெட் ரெடி பண்ணலாம். குக்கரில் 3 பொட்டேட்டோவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி 4 விசில் வச்சுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி மத்து யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுருங்க. உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு 1/4 கப் அரிசி மாவு, பொடியாக கட் பண்ண வெங்காயம், இதுலேயே தேவைன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். திரும்ப இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா ரெடியானதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு கட்லெட் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இருக்கிற எல்லா மாவையுமே இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேன் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை உள்ளே சேர்த்துக்குங்க. கட்லெட்டை உள்ளே சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒன் சைடு நல்லா குக் ஆனதும் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடு நல்லா குக் ஆனதும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதே மாதிரி மீதி இருக்கிற கட்லெட்டையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி கட்லெட் பண்ணி கொடுத்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா கட்லெட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.